ஒரு பக்கம் சிவாஜி, இன்னொரு பக்கம் கமல், ஒரு பக்கம் பரதன். 3 பேருமே வந்து இது ஜாம்பவான்கள். ஆமா. அவங்களும் எப்படி ஒத்து போச்சு? யாரும் யாரையும் கண்டுக்க மாட்டாங்க. ஆ. சார் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு ரோஜா. ஆ. அப்ப 6 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சிருமேன்ட்டு ரேவதி மேடம், நானு, நாசர், தலைவாசர் விஜய் எல்லாம் பிசிஆர் கித்துருவில் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். தேட்டரில் படம் பார்க்க ஏடிசி தேட்டரில் புக் பண்ணிட்டோம். அன்னைக்கு பார்த்து ஒரு சாங் பிட் எடுக்கலான்ட்டாரு டைரக்டர். நான் போயிட்டு சார் இந்த மாதிரி டிக்கெட்டு புக் பண்ணிட்டோம் எல்லாரும், ஃபர்ஸ்ட் நாள் மணிரத்னம் படம் ரோஜா அப்படியானா, கமலா இவங்க போட்டுமே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க எடுத்துருந்தாங்க பிட்டெல்லாம். நாங்களாம் கிளம்பி போயிட்டோம் சார். அந்த மாதிரி பயங்கர அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டு. ஆனால் தேனப்பனுக்கு மலையாளம் தெரியும், மேனேஜர் அவன் தான். அது அவனை தான் அனுப்புவார். நீ போய் என்ன 11 மணிக்கு வர்றாரு டேரக்டர் சிவாஜி சார், 5 மணிக்கு. அவர் யார் வர சொன்னதுன்னு ஒரு இவர். அவரு நான் 10 மணிக்கு மேலே தானே வர சொன்னேன், அவர் எதுக்கு 5 மணிக்கு வந்து? அது அங்கே போயிடுச்சு நியூஸ். ஆனால் அவர் வந்து சிவாஜி சார்னு சொல்லுவார், சார் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், எனக்கு 5 மணிக்கு மேலே வீட்டில் இருக்க முடியாது சார், நான் அப்படியே லொக்கேஷனில் இருந்தால் ஜாலியாக பேசிட்டு, இல்லை காக்கா இருக்கான் அவன் இருக்கான்